சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் தொல்காப்பிய தொண்டன் முனைவர் பத்மநாபனின் அன்பு வணக்கங்கள். நாம் இப்போது பழமொழி 400 என்ற 14 கணக்கு நூல்களில் ஒன்றாகிய நூலை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு கல்வியின் பெருமையை பேசுகின்ற 6வது வெண்பா. இந்த வெண்பாவில் முன்னுரை அறையினர் ஒரு வரலாற்றை சொல்லியிருக்கிறார். இது நடந்தது என்பதற்கு மேலும் சில எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. நச்சினார்க்கனியர் உரையிலும் இதை தெரிவிக்கிறார். மணிமேகலையிலும் இந்த வரலாறு கூறப்படுகிறது. 2 பேர் தம்முள் முரண்பட்டு வழக்கு மன்றத்திற்கு செல்கிறார். அப்போதெல்லாம் அரசினிடம் சென்று வழக்குரைத்து நீதி கேட்பதுதான் முறை. அந்த வகையில் எந்த சிக்கலோ தெரியவில்லை, அதை முன்வைத்து அரசவைக்கு வருகிறார்கள். அரசவைக்கு வந்து பார்த்தால் அந்த அரியணையில் வீற்றிருக்கின்ற மன்னன் மிக இளமை உடையவனாக இருக்கிறார். வயதிற்கும் அறிவிற்கும் தொடர்பே இல்லை என்பதை அவர்கள் அறியார்கள். அந்த வகையில் அவனுடைய இளமை தோற்றத்தை கண்டு இவன் எங்கே நம்முடைய வழக்கை தீர்க்கப் போகிறான் என்று எண்ணி வழக்கை கூறாமலேயே திரும்ப போகும்போது அந்த இளவரசன், சற்று பொறுங்கள் அரசனே, அந்த இளம் வயதில் அரசு கட்டில் ஏற்றிருக்கிறான், அவனை சற்று பொறுங்கள், என்னுடைய குருவாகிய முதியவரை அனுப்புகிறேன், அவர் வந்து உங்கள் வழக்கை தீர்த்து வைப்பார் என்று கூறி உள்ளே சென்று விடுகிறான். அவர் சொன்ன அந்த மன்னன் சொன்ன குரு தாடி, நரைத்த தாடி, இவற்றையெல்லாம் முடியெல்லாம் வைத்து கொண்டு வருகிறார். உடனே இவர்கள் மனம் மகிழ்ந்து, ஆஹா, முதியவர் வந்து விட்டார், இவரிடம் நாம் வழக்கை தெரிவித்து விடலாம் என்று சொல்லி வழக்கை தெரிவிக்கின்றனர். அந்த வயது தோற்றம், அந்த முதிய வயது தோற்றம் இவர்களுக்கு மனத்தில் மகிழ்ச்சியை தருகிறது. இவர் முதியவர், அறிவு நிரம்பியவர், இவர் நம் வழக்கை தீர்த்து வைப்பார் என்று கூறி அந்த வழக்கை முன்னெடுத்து அந்த முதியவரிடம் சொல்கிறார்கள். அந்த முதியவர் இருவர் சொற்களையும் கேட்டு சரியான தீர்ப்பை அளித்து இருவருக்கும் மனம் மகிழும்படி அந்த தீர்ப்பை சொல்லி அவர்களை மகிழ்விக்கிறார். பின்னர் அந்த முதியவர், ஒரு நிமிடம் என் எதிரே இருங்கள் என்று கூறி தன்னுடைய வேடத்தை கலைக்கிறார். பார்த்தால் அதே இளம் மன்னன், அவன் வேறு யாரும் இல்லை, கரிகால் பெருவளத்தான். கரிகால் பெருவளத்தானின் இளமை தோற்றத்தை கண்டு அந்த வழக்கை கொண்டு வந்தவர்கள் அவனுடைய இளமை அறிவு நிரம்பாத இளமை என்று எண்ணி அந்த வழக்கை திரும்ப எடுத்து சென்று விடலாம் என்று கூறுகின்ற அந்த நேரத்தில் முதியவர் வேடம் போட்டு அந்த தன்னுடைய அறிவால் அந்த வழக்கை தெளிவாக தீர்த்து வைத்த மன்னன் கரிகால் பெருவளத்தான் சோழர் குலத்தை சேர்ந்தவன். குலக்கல்வி என்பது செம்பாதி அந்த பரம்பரையில் வரும் என்றும் பாதி படித்ததனால் வரும் என்றும் இந்த பாடலில் முன்னுரை அறையினார் கூறுகிறார். குலக்கல்வி என்பது படிக்காமல் வரும் அல்லது அந்த பரம்பரை வாட்டமாக வரும் என்பது நாம் சற்று சிந்தித்தற்குரிய செய்தியாக இருந்தாலும் பரம்பரையாக இவ்வாறு கூறப்படுவதால் அந்த வெண்பாவை இங்கே அவர் தருகிறார். அதில் அவர் கையாண்ட பழமொழி குலவிச்சை கல்லாமல் பாகம்படும். அதாவது ஒரு குடியில், நல்ல குடியில் தோன்றிய ஒருவனின் அறிவு பாதி அறிவு தானாக வந்துடும். அதாவது அது வந்து வாலறிவு என்று கூட வைத்துக்கொள்ளலாம். அதாவது இயற்கையாக அவருக்கு இறைவன் கொடுக்கின்ற அறிவு வந்துவிடும். மற்ற பாதி அறிவு, செம்பாதி அறிவு படித்ததனால் வரும் என்று கூறுகிறார். இதை நாம் இன்னும் சற்று ஆராய வேண்டும். இப்போது அந்த வெண்பாவை பார்க்கலாம். உரைமுடிவு காணான் இளமையோன் என்ற நரைமுது மக்கள் உவப்ப. இந்த இடத்துல உவப்ப என்ற திகைத்து நிற்க, நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகம்படும் என்பது அந்த வெண்பா. உரைமுடிவு காணான் இளமையோன் என்ற நரைமுது மக்கள் உவப்ப. அதாவது நாம் கொண்டு வந்த இந்த தீர்ப்புக்கு இவன் சரியான தீர்ப்பை சொல்ல மாட்டான் என்று
அந்த வந்திருந்த வயதான மக்கள் திகைத்து நிற்க சோழன் உள்ளே சென்று மாறுவேடம் அணிந்து பெரியவர் போல பூண்டு வேடம் பூண்டு வந்து அவர்களுடைய வழக்கை முறையாக ஆய்வு செய்து தீர்ப்பளித்தான். எனவே ஒரு பரம்பரையில் நல்ல பரம்பரையில் வந்த ஒருவரது அறிவு பாதி பரம்பரையில் வரும், மீதி படித்த அறிவால் வரும் என்பது இந்த வெண்பாவின் பொருள். அதாவது குலவிச்சை கல்லாமல் பாகம்படும் என்பது, குலவிச்சை என்பது குலத்திலே வருகின்ற அந்த வகையான கல்வி, குலக்கல்வின்னு சொல்கிறாங்கள்ல, அது வரும் என்கு இன்றே இந்த பாடலில் முன்றுரை அறையினார் தெரிவிக்கிறார். பொதுவாக இப்படி எடுத்துக்கொண்டாலும் கல்வியின் சிறப்பை இங்கே எடுத்து கூறுகிறார் என்றே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது குலவிச்சை கல்லாமல் பாகம்படும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கல்வியால் எதையும் நாம் செய்துவிடலாம். இப்போது கூட அண்மையில் ஒரு செய்தியை பார்த்தேன். அதாவது இது பொதுவாக தந்தை தேநீர் கடை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த தந்தையின் மகள் படிப்பால், தன்னுடைய படிப்பால் அவர் எந்த நீதிமன்றத்தின் முன்னாலே தேநீர் கடையை வைத்து நடத்தி கொண்டிருந்தாரோ அதே நீதிமன்றத்தில் அந்த பெண், அவருடைய மகள் நீதிபதி ஆகிறாள், நீதியரசர் ஆகிறாள் என்று நாம் அண்மையில் பார்த்தேன். இந்த வகையில் எத்தனையோ தொழிலாளர்களின் பிள்ளைகள் இந்திய ஆட்சி பணிக்கு சென்றிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தருவது கல்வி. எனவே கல்வியால் நாம் சிறப்படையலாம் என்பதை இந்த வெண்பா கூறுகிறது. அதாவது கல்வியை கற்காதவர்களை கல்லாத மூடர் என்றே திருமூலர் சொல்கிறார். கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் என்று கூறுகிறார். ஔவையாரும் அதை தான் சொல்லுகிறார். பாரதிதாசனும் கல்வி அறிவு இல்லா பெண்கள் களர் நிலம் என்கிறார். இந்த கல்லாதவன் நனி நல்லன் என்கிறார் வள்ளுவர். கல்லாதவரும் நனி நல்லர், கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின் என்கிறார் வள்ளுவர். அந்த வகையில் இங்கே இந்த கல்வியின் பெருமையை கூறுகின்ற முன்றுரை அறையினார் குலவிச்சை கல்லாமல் பாகம்படும் என்ற பழமொழியை எடுத்து வைத்து இவ்வாறு அதற்கு சோழன் கரிகால் பெருவளத்தானை எடுத்துக்காட்டாக காட்டி இந்த வெண்பாவை நிறைவு செய்கிறார். இதை மேலும் வலியுறுத்தும் வகையில் மணிமேகலையில் படிக்கரை புக்க காதையில் ஒரு இடம் வருகிறது. படிக்கரை புக்க காதையில் 107, 108 அடிகள். இளமை நாணி முதுமை எய்து உரை முடிவு காட்டிய உறவோன் என்று மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார் குறிப்பிடுகின்றார். எனவே இந்த வகையில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கலாம் என்பதற்கு மணிமேகலை கூறுகின்ற இந்த செய்தியும் நமக்கு ஒரு தக்க ஆதாரமாக உள்ளது. பொருநராற்று படைக்கு உரை எழுதுகின்ற நச்சினார்க்கினியர் உரை முடிவு காணான் என்னும் பழமொழி கூறினார் என்று உரை எழுதியிருக்கிறார். அது எனவே இந்த பாடலை அவர் எடுத்து கையாண்டிருக்கிறார். அந்த வகையில் பார்க்க போனால் இங்கே நமது முன்றுரை அறையினார் கூறுகின்ற கருத்து குலவிச்சை கல்லாமல் பாகம்படும் என்று கூறி அதற்கு சோழன் வழக்கினை முறை செய்து தீர்ப்பு வழங்கிய நிகழ்ச்சியை எடுத்துக்காட்டி இந்த பாடலை கூறுகிறார். மீண்டும் பாடலை கூறுகிறேன். உரை முடிவு காணான் இளமையன் என்ற நரைமுது மக்கள் வியப்ப திரை முடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகம்படும் என்பது அந்த வெண்பா. இந்த வெண்பா நாம் சிந்திக்கத்தக்க வெண்பா. இந்த குலவிச்சை கல்லாமல் பாகம்படும் என்ற பழமொழி மீண்டும் சிந்திக்கத்தக்கது. கல்வி 2 வகையால் வருமா? அதாவது பரம்பரை வழியாக கல்வி வருமா, அது பரம்பரை கல்வி என்று எடுத்துக்கொள்ளலாமா என்பதை நாம் மீண்டும் ஆராய வேண்டும். என்ற கல்வி என்றால் பொதுவாக கற்க கசடர கற்பதனால் கல்வி பெருகும், குலவிச்சையாலும் கல்வி வரும் என்கிறார் முன்றுரை அறையினார் என்று கூறி இந்த அளவில் இந்த
உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.